தேங்க்யூ. ஓ காட், இப்ப பிரக்யா நீ எதுக்காக மெஹராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்களே, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வார்த்தை மட்டும் தான் தெரியும். தேங்க்யூ. நீங்க ரியாவை ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்திருந்திருக்கீங்க, அவளை நல்லா வளர்த்திருக்கீங்க. ரியா என்கிட்ட சொன்னா நீங்க தான் அவளை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து அவளை வளர்த்தீங்களா, அம்மா இல்லங்கிற குறை தெரியாம நீங்க அவளை வளர்த்தீங்களா. அதனால உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னோட உதவி எப்பயாவது தேவைப்பட்டதுன்னா நீங்க தாராளமா எனக்கு போன் பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு உதவி பண்றதுல ரொம்ப சந்தோஷம். பாதை காண வருவாயா, விழி மூடி ஏங்கும் நெஞ்சம் வழி தேடி தேடி செல்லும், உனை காணாமல் கண்மூடும். நீ ஏன் அப்படி பண்ண? நான் என்ன பண்ண? முதல்ல என் சித்தி மேல ரொம்ப அன்பு வச்சிருந்த. பிராச்சியோட அம்மா ஷீ இஸ் தி பெஸ்ட், எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அம்மா தேவைன்னு. ஆனா உனக்கு எப்போ உண்மை தெரிஞ்சதோ அதுக்கப்புறமா நீ எப்படி வெளியாள் கிட்ட நடந்துப்பியோ அப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிற. உனக்கு தெரியுமா அன்னைக்கு ராத்திரி சித்தி எவ்வளவு அழுதாங்கன்னு? உனக்கு மூளை இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு மனசு கூட இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதுல மூக்கு நுழைக்காது, ஓகேவா? ஹே லிசன், முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இல்ல உன்கிட்ட எல்லாம் நான் இங்க இல்ல என் ஊர்ல பேசுறதும் உனக்கு புரியும். இன்னொரு தடவை நீ என் சித்திய அழ வச்சேன்னு வை, உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இங்கிலீஷ் இல்ல தமிழ் கூட பேச முடியாது, புரிஞ்சுதா? லிசன் டு மீ, ஓகே? இந்த விஷயம் இருக்குல்ல, இது எனக்கும் பிராச்சிக்கும் பிராச்சியோட அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ யாரு? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன், நீ வெறும் பேருக்கு தான் பொண்ணு. நீ அது கூட இல்ல. பிராச்சி நாங்க தான் மெஹரா சிஸ்டர்ஸ். ஹூ ஆர் யூ? நீ யாரு? நீ எங்க உறவு ஆகவே முடியாது, புரியுதா? சஹானா என் அம்மாவை சித்தின்னு கூப்பிடுறா. சித்தியோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாது. சித்தியோட அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மா மாதிரி. அப்படின்னா என்ன ஆகுது? சஹானா என்னோட தங்கச்சி. சில உறவுகள் பேரளவுல மட்டும்தான் இருக்கும். சில உறவுகளை என்ன பேர் சொல்லி வேணாலும் நம்ம சொல்லலாம், அது தொடர்ந்து கூட வரும். சஹானாவை தன் பொண்ணா அம்மா நினைக்கிறாங்க. அதே மாதிரி சஹானாவும் ஒரு பொண்ணா தன்னோட கடமையை செய்யறா. அம்மாவோட சந்தோஷத்துல அவ சந்தோஷத்தை தேடுறா. அம்மாவுக்கு ஒரு சின்ன வலி வந்தாலும் இவ துடிச்சு போயிடுவா. அதனால சஹானா உன்ன அக்காவா ஏத்துக்கணும்னு நினைக்கிறான்னு தப்பு கணக்கு போடாத. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி பொண்ணு கிட்ட இருந்து நான் எப்பவும் விலகிதான் இருப்பேன். யூ நோ வாட்? உங்க உறவை நீங்க உங்களோடவே வச்சுக்கோங்க. நேரம் வரும்போது உறவுனா என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். சார். என்ன விஷயம் சொல்லுங்க. முடிஞ்சதா? சார், உங்க வைஃப் பிரக்யா, பாத்தீங்களா உங்க வைஃப? இந்த நெக்லஸ்ல எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. ரொம்ப அழகா இருக்கா. பிரக்யா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா சார்? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எங்க அப்பா கட்டிக்க போற பொண்ணு இவங்கதான். நெக்லஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டி, பொறிச்சுக்கிற பழக்கம் எப்போ உங்களை விட்டு போகாதுல்ல? முதல்ல பிராச்சி என்கிட்ட இருந்து எங்க அப்பா பறிச்சுக்க பார்த்தா, இப்ப நீங்க பறிச்சுக்க பாக்குறீங்களா? இல்ல டாட், இவங்களால தாங்க முடியல. பிரியா, எனக்கு புது மம் வருது, இவங்களுக்கு பிடிக்கல. ரியா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அவ போட்டு விடு. இட்ஸ் ஓகே, விடு. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா தாராளமா முன்னேறுங்க. நான் உங்க பொண்டாட்டி இல்ல.
ஆனா நான் அவளுக்கு அம்மா. ஒரு அம்மாவும் பொண்ணும் சந்திக்கிறத உங்களால தடுக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. கையை விடுங்க. அப்படின்னா சார் உங்க பின்னாடி நின்றவங்க தான் உங்களுடைய ஒய்ஃபா? காமெடி பண்றீங்களா? ஏன் இப்படி? எங்க மிஸ்டேக் தான் சார். சாரி மேம், இந்த நெக்லஸும் ரிங்கும் மெஹரா சார் அவர் ஒய்ஃப்காக வாங்கினது. நீங்க வேண்டான்னு தான் சொன்னீங்க. பட் நான் தான் உங்களுக்கு வலுக்கட்டாயமா போட்டு விட்டுட்டேன். மேம் பார்த்து ஏதாவது ஆயிட போகுது. நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு. சாரி மேம். இங்க பாருங்க, இனிமே உங்க ஷோரூம்க்கு நான் வரவே மாட்டேன். எது கதவு சாத்துறீங்க? நான் இப்ப போய் ஆகணும். எனக்கு எங்க வழி போற? விடுங்க. என்ன பேசணும்? நான் பேசணுங்கறல்ல. நான் எதையும் கேட்க மாட்டேன். பிரக்யா போதும், நிறுத்து. எதை நிறுத்த சொல்றீங்க? ஆக்சுவலி ஐம் சாரி, நான் தான் எல்லாத்தையும் நிறுத்தணும். ஏன்னா நான் தானே லிஃப்ட்ல வந்து சொன்னேன் திரும்பவும் என் வாழ்க்கையில வந்துருன்னு. நானே தானே அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு லிஃப்ட்ல கட்டி பிடிச்சு என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் நாம சந்திக்கிறோமோ திரும்ப வந்துரு நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு. நீங்க சொன்னது சரிதான். நான் ரொம்ப ஓவரா போயிட்டேன். நிப்பாட்ட சொன்னீங்க, அதை நிப்பாட்டுறதுக்கான டைம் இதுதான் மிஸ்டர் மெஹரா. மிஸ்டர் மெஹரா? ஆமா, மிஸ்டர் மெஹரா. மிஸ்டர் மெஹராவா? வேற எதுவும் இல்லையா? ஆமா, மிஸ்டர் மெஹரா தான், வேற எதுவும் இல்ல. மிஸ்டர் மெஹரா. இப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது கழட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க புது பொண்டாட்டிக்கு தானே வாங்குனீங்க. ஆசையா வாங்குனீங்கல்ல, நீங்களே கொடுத்துருங்க. என் கல்யாணத்துல உனக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த மாதிரி வெறுப்பா பேசுறத விட்டு நார்மலா பேசு. என் மேல உரிமை இருக்குன்னு நினைச்சனா? அப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டிடுவீங்களா? உங்களால அவ்வளவு பெரிய முடிவு எடுக்க முடியுமா? பிரக்யா, நீ நம்பிக்கையை இழந்திருக்க. ஆனா என்னைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன். I love you. வலிக்குது இல்லையா? உன்னோட ஸ்டூபித்தனத்தால உனக்கு இன்னும் வலிக்கும் பாரு. எனக்கு ஒண்ணும் வலிக்கல. Just a second. Sorry, Pragya. It's okay. பிரக்யா, நீங்க உள்ள இருக்க விஷயம் எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் கதவை திறந்து உள்ள வர பார்த்தேன். இவளைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்ன்ற மேனஸ் கூட அவளுக்கு இல்ல. பாத்ரூம்ல யார் பேசிட்டு இருக்க போறா? நான் இப்ப ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா? அப்பதான் அவ போக மாட்டா. நம்ம 2 பேரும் உள்ள இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியும் இல்லையா? பிரக்யா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு முகத்துக்கு நேரா உங்ககிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. அதனாலதான் இந்த இடத்துல டோன்ட் மைண்ட். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க ஆசைப்படுறேன். அதாவது மிஸ்டர் மெஹரா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லல்ல? எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்க போது? இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? இப்பதான் எனக்கும் அவருக்கும் நடுவுல எதுவும் இல்லையே. எதுவும் இல்லையா? எதுவும் இல்ல. தேங்க்யூ. ஏன்னா உங்களுக்கும் மெஹராக்கும் இடையில வந்துட்டேனோன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன். நீங்க என்னோட ரொம்ப பெரிய சுமைய இறக்கி வச்சிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என் பர்டனை குறைச்சிருக்கீங்க. இப்ப நான் என் வாழ்க்கையில முன்னேற முடியும். பழைய உறவுகளை தூக்கி சுமக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சுமையை குறைச்சிட்டீங்க.
பிரக்யா, அது வந்து உட்காரு. என்னாச்சு? நீ அழற, கேட்டா ஆனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவ. நீ சொல்லலன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, இப்ப சொல்லு, என்னாச்சு? இப்ப முடிஞ்ச போய் சொல்லு. மன்னிச்சிடுமா, சத்தியெல்லாம் ரத்த உறவு சம்பந்தப்பட்டவங்க தானே செய்ய முடியும், சரிதானே? நமக்குள்ளது அப்படிப்பட்ட உறவு இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லுவ? என்ன சரிதா பண்ணீங்க? அப்ப விஷயம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் புருஷன் கிடைச்சிட்டாரு, என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா எதுவுமே எனக்கு முழுமையா கிடைக்கல. நான் கடைசி அவரை மீட் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நீரவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. என் கண் முன்னாடியே அவங்க கல்யாணத்துக்கான நகையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னால தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவரு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, அதனால மீரா காட்ட வேண்டிய நகையெல்லாம் என்ன காட்டினாங்க. எனக்கு நகையெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஆனா அந்த வாழ்க்கையை யாரும் பங்கு போட வந்துட்டாங்க. என்னால இதை தாங்க முடியல. இதெல்லாம் பாக்குறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம். பிரக்யா, தண்ணி குடி. நீ இங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். உங்ககிட்ட பேசணும். நீங்களும் இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இங்க பாருங்க, நீங்க நல்லவரா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உரிமையே யாருக்கோ கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு எதுவும் புரியல. நீங்க பேசிட்டு இருங்க சார். அது அங்க இருக்கு பாரு, அவதான் பிரக்யா. ஆனா நெக்லஸ் அந்த மெக்ரா கையில இருக்கு. ஒன் செகண்ட், நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ரம்னிக் பாய், இந்தாங்க. இதை விட்டுட்டு போவாதீங்க, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. மிஷின் ஆன். நாங்க நெக்லஸ் கிட்ட போறோம். நீங்க எல்லாரையும் மெயின் ஆளுக்கு கூட்டு வந்துருங்க, சீக்கிரம். சரி, சாரி. இந்த வார்த்தைய மனப்பாடம் பண்ணிக்கோ, ஏன்னா ஃபியூச்சர்ல தேவைப்படும். ரிஹர்சல் பண்ணிட்டே இரு. இவளுக்கு நான் ரிஹர்சல் பண்றேன். வேண்டாம் சானா, சுமார். இது சின்ன கரை தான், வாஷ்ரூம்ல கழுவுனா போயிடும். சரி வா, கிளீன் பண்ணலாம் வா. இங்க பாரு, அம்மா அப்பா 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. அதனால நீ எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? ராச்சி, இப்படியே உங்க அப்பாவை நீ பாத்துட்டே இருக்க போறியா, இல்ல என்னோட வாஷ்ரூம் வர போறியா? வா. டாட், நான் ஷாப்பிங் முடிச்சிட்டேன். இது பாருங்களேன். See this. அப்புறம் நான் அப்புறமா பாக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்து செட்டு. வேலை இருக்கு. இந்த நெக்லஸையும் ரிங்கியும் அந்த லாக்கர்ல வச்சிரு. ஏய், நீ எங்க போற? ஏய், நில்லு. ஏய், அட புடிங்க. ஏய், நில்லு. போ சொல்றேன்ல, உள்ள போ. மரியாதை அந்த நெக்லஸை கொடுத்துரு. போ. நகரக்கூடாது. ஏய், நில்லுங்க. யாரும் இடத்தை விட்டு அசையாதீங்க. இல்லனா இவ கழுத்தை அறுத்துட்டு அப்புறம் இருக்கிறவங்க எல்லா கழுத்தையும் அழுத்துருவேன். இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணா, எல்லாத்தையும் பேக்ல எடுத்துட்டல? எல்லா நகையும் பேக்ல வச்சுட்டேன். நீ ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டு. இது துரோகம் இல்ல சேட்டு, இததான் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பொருள் உன்னோடது, ஆனா இனிமேல் எங்களோடது. ராஜி,
அவ உள்ள இருக்கா, அதுதான் அவளுக்கு நல்லது. இருந்தாலும் இங்க நடக்கிற விஷயத்த அவகிட்ட சொன்னாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ ஒரு வேலை பண்ண, நீ இங்கே இருந்த. ஓ, நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு நான் 6 மாசம் கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. ஆனா கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இன்னைக்கு கை மேல பலன் கிடைக்க போகுது. நேத்து கல்யாணத்துல யாருமே சரக்கடிக்கல, எல்லாம் நல்லா தான் இருந்தானுங்க. இன்னைக்கு காலையில வேலைக்கும் வந்தானுங்க. ஆனா அவங்களை எல்லாரையும் நாங்க தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கோம். போ, கோ, கம் ஆன். ஒரு நிமிஷம். நீங்க மீரா கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு எப்படி யோசிச்சீங்க? நீங்க பிரக்யாக்கு எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாம்? நான் கண்டிப்பா சொல்றேன், நான் ப்ராமிஸ் பண்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல இங்க இருந்து தப்பிப்போம். இந்த இடத்துல ரியா சேஃபா இருப்பா. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து எங்கேயும் போகாதீங்க. ஓகே? பிரக்யா எங்க? பிரக்யா கூட தான் பிராச்சியும் சஹனாவும் வந்தாங்க. அவங்களையும் ஆளை காணோம். அவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரும் இங்க இருக்காங்களா? என் கூட வாங்க. அண்ணே, அந்த பொண்ணு கிடைச்சால இல்லையா? இல்ல, அந்த பொண்ணை பார்த்தேன். சேட்டே நில்லு, மரியாதையா நில்லு, இல்லைன்னா சுற்றுவேன். பிராச்சி, நம்ம இங்க இருந்து போயிடலாம். பிராச்சி, வா போலாம். அம்மா, பிராச்சி, என்னாச்சுமா? நீ நல்லா இருக்கியா? நகையை திருடுறதுக்காக திருடங்க வந்திருக்காங்க. போலீஸ் வர வரைக்கும் நம்ம ஏதாவது பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். வாங்க கீழே போலாம். மேல என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல, யாரோ வராங்க. ஒளிஞ்சுக்கலாம், ஒளிஞ்சுக்கலாம். என்ன பண்ற? எதுக்கு பூந்தொட்டி எடுக்கிற? சேஃப்டி. சேஃப்டியா? நானும் இதை எடுத்துக்கிறேன். நீங்களா? நாங்க திருடன் நினைச்சோம். திருடனுக்கு பூ கொடுத்து வரவேற்க போறீங்களா? ரியா, ரியாவை எங்க விட்டுட்டு வந்தீங்க? ரியாவை விட்டு வரல, ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். சேஃபான இடத்துல இருக்கா. உன்ன மாதிரி கூடிய கூட்டிக்கிட்டு சுத்த மாட்டேன். திருடம் பார்த்தா போட்டு தள்ளுவான். குறி மிஸ் ஆகாம சுடுவான். டாட், நீங்க நல்லா இருக்கீங்களே? ஐ அம் ஓகே. நீ எதுக்காக இங்க வந்த? நான் தான் உன்னை சேஃபான இடத்துல உட்கார வச்சுட்டு வந்தல. சேஃபான இடம்? டாட், கம் ஆன். உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நோ நோ நோ, நான் உங்களோட தான் இருப்பேன். உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் வந்து உங்களை காப்பாத்துவேன். டாட், நீங்க பிளான் தப்பா போடுறீங்களே. அது ஒண்ணு தப்பான பிளான் இல்ல, சூப்பரான பிளான் தான். நீ இருக்கியே. மிஸ்டர் மெக்ரா, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களா? மிஸ்டர் மெக்ரா, எனக்கு 2 டென்ஷன் இருக்கு. உயிரா இல்ல அந்த நெக்லஸா? என்ன நெக்லஸ்? அந்த காஸ்ட்லியான நெக்லஸ திருட பாக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? இப்போ நீங்க என் கூட வாங்க. சரி வாங்க வாங்க. ஏய், ஷிட். பின்னாடி போங்க. ஏய் செட்டு, உன்னுடைய மேரத்தான்லாம் முடிஞ்சு போச்சியா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நாங்க எதை தேடி வந்தோமோ அது எங்க கிட்ட கொடுத்துரு. குடு, சாவி குடு. சாவி என்கிட்ட இல்ல. கலியா, ஐயோ. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏய், சத்தம் போடாத, இல்லனா அடுத்த குண்டு உனக்கு. புரிஞ்சதுல? போ. ஏய் சேட்டு, எடு, ஒழுங்கா சாவி எடு. கண்டிப்பா உனக்கு சாவி கிடைக்காது. அப்படியா? சாவி கிடைக்காதா? ஆமா, சாவி யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா உனக்கு கிடைக்காது. சண்டை போடுற பழக்கத்தை இப்பவும் விடல. ஏன் தேவையில்லாம வெறுப்பேத்துறீங்க? நாம இவங்க முகத்தை பார்த்துட்டோம். அதனால கண்டிப்பா இவங்க நம்மள உயிரோடு விட மாட்டாங்க. ஒண்ணு. ஏய், சொல்லு. யார்கிட்ட லாக்கர் கீ இருக்கு சொல்லு. 2 3.
வாயை மூடுங்க. எல்லாம் வாயை யாரும் மூடுங்க. வாயை திறக்க கூடாது. அதான் சொன்னோம்ல, நாங்க சொல்றது அப்படியே செய்வோம்னு. இப்ப தெரிஞ்சுதா? எல்லாரும் பின்னாடி போய் நில்லுங்க. ஒழுங்காக நில்லுங்க. இப்ப இவளுடைய டர்ன். இப்ப மட்டும் சாவி என் கைக்கு வரலனா நான் இவளை சுற்றுவேன். இங்க பாரு, அவளை தயவு செஞ்சு விட்டுரு, எதுவும் பண்ணிடாத. டோன்ட் வரி பிராச்சி. 1 2 நான் இவளை கொன்னுடுவேன். உண்மையதான் சொல்றேன். சாவி எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை சுற்றாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. இல்ல, நான் அவளை சுட மாட்டேன். சொல்லு, சாவி எங்க இருக்கு? நீ என்ன பண்ற பிரக்யா? சாவி தான் உன்கிட்ட இல்லையே, அப்புறம் சாவி இருக்கிற இடம் எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னேன். நான் யாரையும் சுடவும் மாட்டேன், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த சாவி எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, அது போதும். சாவி என்கிட்ட இல்ல. உனக்கு என்ன மூட குழம்பிடுச்சா? உனக்கு என்ன விளையாட்டா நான் தெரியுதா? உன்னை யார் உயிரோடவும் விளையாடல. பிரக்யா அமைதியா என்னால இரு. முடியாது சரிதாமா. ஒரு சின்ன நகைக்காக என் பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்குன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. சின்ன நகையா? இந்த ஷோரூம்ல இருக்கிற மொத்த நகையும் ஒண்ணு சேர்த்தா கூட கண்டிப்பா அது அந்த நெக்லஸ்க்கு ஈடாகாது. நாங்க அந்த நெக்லஸ்க்கு பையர் கிட்ட பேரம் பேசிட்டோம். அதனால அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ராம்னிக் சார் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், ஏன் தனியா பேசணும்? இதுதான் என்னோட கண்டிஷன். உங்களுக்கு அந்த நெக்லஸ் வேணும்னா இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும். முதல்ல உன்னை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையுமே எங்களுக்கு தீந்துரும். நீ அமைதியா இரு. நான் தான் பேசிட்டு இருக்கல. நீ சேட்டு கிட்ட பேசுவியோ இல்ல மினிஸ்டர் கிட்ட பேசுவியோ, எனக்கு அந்த நெக்லஸ் வேணும், அவ்வளவுதான். நான் வரேன். இங்க பாருங்க ராம்னிக் சார், என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. என்கிட்ட என்ன பேச போறியோ தெரியாது, ஆனா நான் வர மாட்டேன். இங்க பாருங்க, இவங்க சொல்றதை நீங்க கேட்கலனா அப்புறம் நான் உங்களை உண்டலன்னு பண்ணிடுவேன். என கன் பாயிண்ட்ல இருக்காளே அவ என்னோட பொண்ணு. அவளுக்காக இந்த உலகத்தையே நான் தலைகீழா மாத்திடுவேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் பிரக்யாவும் உங்களை காப்பாத்த நினைக்கிறோம். அதுல நீங்களும் தான் இருக்கீங்க. மிஸ்டர் மெக்ரா மட்டும் சாவி என்கிட்ட இருக்கிற விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு எனக்கு கன் பாயிண்ட் கொண்டு போயிடுவானுங்க. அப்புறம் நெக்லஸும் போயிடும், நானும் போயிடுவேன். உங்களுக்கு என் பொண்ணு மேல அக்கறை இல்லைன்னா அப்புறம் எனக்கு உங்க மேலே அக்கறை இல்ல. நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், நான் போய் பேசுறேன். வாங்க ப்ளீஸ். வாங்க. பிராச்சி, உன்னோட அம்மா அப்பா நாங்க இருக்கோம், புரிஞ்சுதா? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், கவலைப்படாத. அந்த நெக்லஸ்க்காக உங்க உயிரை நீங்க பணைய வைக்க போறீங்களா? உங்களுக்கு அந்த நெக்லஸ் எவ்வளவு முக்கியமோ அதை விட என் பொண்ணோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். இல்லனா அவங்க என் பொண்ணை எந்த நேரத்திலயும் எது வேணாலும் பண்ணிடுவாங்க. மிஸ்டர் மெக்ரா என்ன சொன்னாரு கேட்டீங்கல்ல? நம்ம சாவி அவங்க கிட்ட கொடுத்தா அவனுங்க நம்மள கொன்றுவாங்க. ஒருவேளை அவங்க எதுவும் பண்ணாம இங்க இருந்து போயிடலாம் இல்லையா? சாவியை கொடுக்க முடியாது. நான் சொல்றத நீங்க கேட்கலன்னு வைங்க, அப்புறம் அந்த திருடங்க கிட்ட கீ உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடுவேன். நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம்? என் பொண்ணுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். பிரக்யா, நீங்களா இங்க வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு குறுக்க பேசாம இருங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னா சாவி கிடைக்காது, குண்டுதான் கிடைக்கும். நீங்க பேசினா மட்டும் சாவி கிடைச்சிருமா என்ன? அந்த சாவி தான் அவரு. என்ன பண்றீங்க? சாவி பத்தி பேச தானே வந்தீங்க? ஏய் சேட்டு, ஏய் எங்க போற? ஏய் நில்லு சேட்டு, ஏய் நில்லு. நீங்க நல்லா இருக்கீங்களா? வெளியே போலீஸ் வந்துட்டாங்க. என்ன? நான் பார்த்தேன். அதான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு சாகு, அப்படிதான் எல்லாத்தையும் லீட் பண்றான். நீ ஓடு தள்ளுறா. நெக்லஸ் எங்க இருக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அத இவர் தான் சொல்லணும். ஏன்னா இவர் தான் சேட்டு கூட பேசிட்டு இருந்தாரு. இவருக்கு தான் தெரியும். சொல்லு, நெக்லஸ் எங்க? ஒருவேளை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா அப்பனா உங்களால எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க மூலியமா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாதப்போ நீங்க உயிரோட இருந்தா செத்தா என்ன? அதனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இல்ல இல்ல இல்ல,
எங்க கிட்ட எப்படி கீ இருக்கும்? எங்க கிட்ட சாவி இல்ல. காட் டேம் இட், எங்க கிட்ட சாவி இல்ல. கீ எப்படி எங்க கிட்ட இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த கடை ஓனர் கிட்ட கீ இருக்கும், அவர் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம். நாங்க ஜஸ்ட் இங்க பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம். உங்களை பார்த்ததும் நாங்களாம் ஒளிஞ்சுக்கிட்டோம். எங்க கிட்ட கீ எல்லாம் எதுவும் இல்ல. கீ எல்லாம் உன்னை யார் இப்ப உண்மையை சொல்ல சொன்னது? இப்ப நம்மளால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா இவங்க நம்மள கொன்னுடுவாங்க. இங்க வேலை செஞ்சவங்களையும் இவங்க சுட்டு கொன்னுட்டாங்க. கண்டிப்பா நம்மளையும் சுட்டுருவாங்க. நீ ஏன் இப்படி பண்ணறியா? நீ சொன்ன உண்மையால எல்லா உயிரும் போகுது. சாரி, ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி, ஐம் சாரி டாட். நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை நான் உண்மையை சொல்லிட்டேன். Hey, இவங்க Priya, நம்மள it's okay, வெட்டுவாங்கன்னு it's okay. I'm நீ really எந்த தப்பு பண்ணல, sorry, பரவாயில்ல Dad. விடு. ஏய் இங்க வா நீ. ஐயோ ரியா, என்ன பண்ற? பின்னாடி போ, பின்னாடி போ. ஏய் இல்ல போலீஸ் இருக்காங்க. ரமணிக்கம் வெளில தான் இருக்காரு. இப்ப சாவி எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். டேய் அவளை விட்டுருங்கடா. இந்த பொண்ணு சொன்னது தப்பே இல்ல. இவ புத்திசாலி தான். இவ தான் நமக்கு ரூட்ட சொல்லி கொடுத்துட்டாளே. இப்ப நீ நேரா அந்த சேட்டு கிட்ட போகணும், சரியா? அந்த ஆள் கிட்ட கீ எங்க இருக்குன்னு கேட்கணும். 5 நிமிஷத்துக்குள்ள நீ இந்த வேலையை பண்ணலன்னு வையே, இங்க இருக்கிறதுல யார் உன் மேல அதிகமா அனுபவிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் அவரை தான் முதல்ல போட்டு தள்ள போறேன். அஞ்சு நிமிஷத்துல அவளால இதெல்லாம் பண்ண முடியாது. அவ சின்ன பொண்ணு. நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். ஏய் நீ போக கூடாது. நீ ரொம்ப புத்திசாலி. கண்டிப்பா நீ புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணுவ. இங்க பார், இவ போவா. இல்ல அவ வேண்டாம். உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷத்துக்குள்ள நாங்க கொடுத்த வேலையை நீ செய்யலன்னு வெயி. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாரையும் நாங்க சுட்டு தள்ளிடுவோம். முதல்ல நாங்க கொல்ல போறது யார தெரியுமா? நீ உயிரே வச்சிருக்க உங்க அப்பாவை தான். தாராளமா என்ன கொன்றுங்க. மத்தவங்களை அனுப்புறதுக்கு என்ன அவசியம்? நானே போயிட்டு வரேன். ரமணிக் பாயா எனக்கு நல்லா தெரியும். நானே பேசி வாங்கிட்டு வரேன். ராஜாவோட உயிர் கிளியில இருக்கு. அப்படி இருக்கும்போது கிளிய பறக்க விடலாமா சார்? எங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்லஸ் இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு நீங்களும் தான். உங்களால நாங்க போக விட மாட்டோம். இந்த பொண்ணு தான் போவா. போவல்ல? போவல்ல? இல்ல பிராச்சி போகாத. போன்னு சொல்றல. நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். நான் போய் சாவி வாங்கிட்டு வரேன். ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் அப்பா ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்க அப்பாவோட உயிர் அந்த சாவில தான் இருக்கு. சாவியை கொண்டு வந்தா உங்க அப்பா நாங்க விட்டுறோம். உனக்கே நல்லா தெரியும். உங்ககிட்ட 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேல 1 செகண்ட் ஆனாலும் அப்புறம் இந்த இடத்துல துப்பாக்கி சத்தம் தான் கேட்கும். அப்புறம் அந்த தோட்டா எங்க பாயும் உனக்கே தெரியும். புரிஞ்சுதா? 5 நிமிஷம். நான் போறேன். இவ எதுக்கு தனியா வரா? இவங்க மிஸ்டர் மெக்ராவுடைய பொண்ணா? ஆமா, இவ அவரோட 2வது பொண்ணு. ஆனா ஏன் தனியா வரா? நில்லுங்க சார். அவங்க எப்படி உன்னை வெளிய வர விட்டாங்க? சார், சாவி கொடுத்து அவங்க எல்லாரையும் விட்டுடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை சாவி கிடைக்கலன்னா அவங்க ஒவ்வொருத்தரா கொன்னுடுவாங்களாம். முதல்ல என்னோட அம்மா அப்பாவை தான் கொல்லுவாங்களாம். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க உள்ள இருக்காங்க. 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. அவ சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். சாவி எங்க இருக்கு? கொடுத்துருங்க. எல்லாரையும் வெளியில சேஃபா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக பாப்பாங்க. கண்டிப்பா புடிச்சிடலாம். உங்க நெக்லஸும் கிடைக்கும். எல்லாரையும் காப்பாத்திடலாம். ப்ளீஸ் அவர் தயவு செஞ்சு ஏதாவது பேச சொல்லுங்க. எதுக்காக அவர் அமைதியா இருக்காரு? நீங்க இப்ப கோஆபரேட் பண்ண போறீங்களா இல்ல இல்லையா? சாவி என்கிட்ட இல்ல சார். அப்ப எங்க இருக்கு? ஆன்டிக் ஜுவல்லரி ரூம்ல லாக்கரை லாக் பண்ணிட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறப்போ அப்ப டோனியோட ஆளுங்களும் வந்துட்டாங்க. உடனே நான் சாவிய அங்க இருக்கிற பாக்ஸ் கீழே நான் வச்சுட்டேன் சார். இப்ப இவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே போய் அந்த திருடங்கிட்ட சொல்லிடு. பட் ஒன் திங், இந்த மொத்த ப்ராசஸ்லயும் நீ பயப்படவே கூடாது. நாங்க கண்டிப்பா பிடிப்போம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரியா நல்லா இருக்கா. யாருக்கும் எதுவும் ஆகாது. அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் போறேன். பாத்து பிராச்சி, பாத்து. சேஃபா இரு. ப்ளீஸ். அது வந்து சாவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் சொல்லு. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ற? ஆன்டிக் ஜுவல்லரி ரூம்ல ஏதோ பாக்ஸுக்கு கீழே அவரு சாவி வச்சிருக்காரு. அது எந்த பாக்ஸ் எந்த ரூம்னு எனக்கு தெரியாது. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ என் கூட வா. என்ன நீங்க அவதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா இல்லையா? அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிட்டு போறீங்க? ஏன்னா அப்பதான் நீங்க யாரும் இங்க இருந்து ஓட மாட்டீங்க. ஒருவேளை இந்த பொண்ணு போய் சொன்னானா அப்புறம் உங்க யாரையும் நான் உயிரோடய விட மாட்டேன். நான் உங்க கூட வரேன்.
உண்மையாவே உங்க பாச பிணைப்பு எங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே இருக்கேன். நீயும் சைலேஷ் மட்டும் போயிட்டு வா. கூட ராம பல்ராமையும் கூட்டிட்டு போங்க. போங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். வா வா போலாம். Dad, are you okay? I'm fine. I'm fine, guys. எனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப எல்லாருமே போலாம். வாங்க, let's go, come on. Dad, 1 minute. I'll be back. 1 second. நான் ஷாப்பிங் பண்ணதை எடுத்துக்கிறேன் டாட். உங்களுக்கு தான் நீங்க கேட்டது கிடைச்சிருச்சுல, சொன்ன எடுத்துக்கிறேன், ரைட்? இந்த பேக்கை விடு, நாம கிளம்பலாம். ஹலோ மேடம், மிஸ்டர் மெஹரா சார் ஷாப்பிங் பண்ணிருக்காருன்னா அது ஒன்னும் சாதாரண பொருளா இருக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, அதை இங்க வச்சிருங்க, அப்புறம் இங்க இருந்து கிளம்புங்க. நோ 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 வே, நான் அந்த ஜுவல்லரி கொடுக்க மாட்டேன். இதை நான் என் கார்டை வச்சு வாங்கினது. நோ. புரியாம பேசுற, அவ சின்ன பொண்ணுல, அது அவளுக்கு எதுவும் தெரியல. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. எவ்வளவு தைரியம் இருந்து எங்க அப்பா மேல கை வச்சிருப்பீங்க? எல்லாரையுமே போட்டு தள்ளுங்க. ரியா, ரியா, உனக்கு எதுவும் ஆகாது. நானும் டாடா இருக்கோம்ல, உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துப்போம். போ. நான் போய் டாடா காப்பாத்தணும். டாடா, நில்லு. கிளம்புங்க, வெளியில போங்க, வெளியில போங்க. நாங்க யாரும் வெளியே போக மாட்டோம். இனிமே நீ என்னோட கெஸ்டா இங்கதான் இருக்க போற. ஏன்னா புல்லட்ஸ் எல்லாமே தீந்து போச்சு. டாட், ஐயோ டாட், இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. அந்த நகையை கொடுத்திருந்தா ஒண்ணும் இருக்கல. இப்போ இந்த கிஃப்ட் நீயே எடுத்துக்கோ. டாட் ப்ளீஸ் எந்திரிங்க. டாட் எந்திரிங்க. மாம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டாட் ப்ளீஸ் கெட் அப். 3 வேணா வேணா அந்த பொண்ணு விட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு. எதுவும் பண்ணாதீங்க. பாவம் அந்த பொண்ணு விட்டுருப்பா. இப்ப சொல்லு கேட்டா. பாவம் அந்த பொண்ணு. ஓடுங்க ஓடுங்க. இங்க ஓடுங்க. சீக்கிரம் போங்க. ராஜி, ஓடிடு. சானா இங்க இரு, அவன் கையில கத்த இருக்கத பாரு.
யாராவது தப்பிச்சு ஓட பாத்தீங்கன்னா சுற்றுவேன். ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. புடிங்க அவங்கள. ரியா ரியா அரியோ மீராண்டி நீ நல்லா இருக்கல்ல? ஒன்னும் அடி எதுவும் படல? நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லதா இருக்கேன். I'm really good. ராஜி உனக்கு ஏதாவது ஆச்சா? அடி எதுவும் படலையே? ஆனா நீ நல்லா இருக்கல? உனக்கு எதுவும் ஆகல? நல்லா இருக்கல? எனக்கு எப்பல இருந்து பிரக்யாவை தெரியுமோ அப்பத்துல இருந்து அவ நிலைமையோட எதிராவும் விதியோட எதிராவும் போராடிட்டு இருக்கா. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா அவ. இப்ப நியாயமா அவளோட சந்தோஷம் அவளுக்கு திரும்ப கிடைக்கணும். அவளோட சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். அப்ப எனக்கு வாக்கு கொடுங்க, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? பிரக்யா அவங்க 2 பொண்ணுக்கும் அம்மா. அப்புறம் ஒரு அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அவ என்ன ஆசைப்படுறாளோ அது அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு கையெடுத்துல கும்பிடாதீங்க. தேங்க்யூ. டாட் Hey. Are you all right? அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகல? நல்லா இருக்க. யாருக்கு எதுவும் ஆகாது. போலாம். Congratulations. உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? நான் உங்க எல்லாரையும் வீட்டுல விட்டுறேன். ரன்வீர் நீ எங்க கூட வந்துரு. எதுக்காகனா என் கையில வலி இருக்கு, வண்டி ஓட்ட முடியாத. அண்ணனும் டயர்ட் ஆயிட்டாரு. ஆரியன் அவங்கள வீட்டுல விட்டுருவான். ஆரியன் நீ கிளம்பு. வாங்க வாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை? அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு ரவுடி வந்து என் நெத்திலே கன் வச்சுட்டான். நான் ஹெல்ப் கேட்டேன், ஆனா அவங்க என்ன காப்பாத்த வரல. அவங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். அவ எதுக்கு உன்னை காப்பாத்துவா? தான் பொண்ணு பிராச்சியை மட்டும் தான் காப்பாத்துவா. அவளை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணுமே இல்ல. பிராச்சி ஓடு. You're again right அத்தை. அது என்ன தெரியுமா? பிராச்சிக்காக அவங்க சண்டை போட போனாங்க. ஸ்டிக் எடுத்துட்டு அவனை அடிக்க போனாங்க. ஆனா எனக்காக அவங்க எடுத்து விட்டு அவங்க நகர கூட இல்ல. You're right. நீ ரொம்ப பெரிய எமோஷனல் ஃபூல். என்ன எதுக்கு எப்படி பாக்குற? நான் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? பிரக்யாவுக்கு உன் மேல அன்பே இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் விட அவளுக்கு பிராச்சி மட்டும் தான் முக்கியம். அத்தை கரெக்டா சொல்றாங்க. திரும்ப ஒரு முறை அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணனோட பார்வையில பிராச்சி நல்ல பொண்ணுன்னு காட்டுறதுக்காக அவ ஏதோ பிளான் பண்ணிருப்பான்னு தோணுது. ஏன்னா உங்க அப்பாவை உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு தெரியும்ல. அந்த பாசம் பிராச்சிக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறா.
என்னை பார்த்து ஏன் ஓடுற? என்னை விட்டு விலகி போறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் திரும்ப திரும்ப என்னை விட்டு ஓடி போற? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? இனிமே எனக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் அவர் என்ன காதலிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் அதே அளவுக்கு நீ அவரை காதலிக்கிற இல்லையா? இங்க பாருமா, எப்போ ஒரு காதல் முறியும் தெரியுமா? 2 பக்கமும் முறிஞ்சாதான். ஆனா உன்னோட காதல் இப்போ உயிரோட தான் இருக்கு. ஆனா நம்பிக்கை செத்து போச்சு, உறவு முறிஞ்சு போச்சு. என்ன சொல்ல வந்தீங்களோ அதான் சொல்லிட்டீங்களா? மத்தத கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். நான் வந்தது என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. உன்னை இன்வைட் பண்ணதா? எப்ப? நாளன்னைக்கு. கண்டிப்பா வருவேன். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு என் சந்தோஷம் கிடைக்காத போது பழையும் வேதனையும் மட்டும் ஏன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, உன்னோடது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இந்த வலி உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் நம்பிக்கை உடைஞ்சு போகாது. என்னைக்கு அந்த வலி உன்னை விட்டு போகுதோ அப்போ உன் நம்பிக்கை உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்க. நீங்க போங்க, நான் பால் குடிச்சுக்கிறேன். கண்டிப்பா குடிப்பல்ல? உன்னை நீயே சமாதானப்படுத்திக்க. காடி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, 1 செகண்ட். இதுல இருக்கிற ஃபிளவர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ணா, நீங்க எங்க போறீங்க? ஆபீஸ் இன்னைக்கு லீவு. ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறேன். எல்லாருக்கும் முன்னாடி முதல் கார்டை என் கையால் அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். அப்படி எந்த முக்கியமான ஆளுக்கு டாட் அவர் கையால முதல் இன்விடேஷனை கொடுக்க நினைக்கிறாரு? அட அண்ணன் ஒரு பெரிய பிசினஸ் எம்பையர் இல்லையா? ஏதாவது பிசினஸ் அசோசியேட்டா இருப்பாங்க. என்ன மெதுக்க விட்ட பாட்டு குழலான ஒரு ஊரே கேக்கும் பேச்சு காரி கீச்சு குரலான ஒன்னு பொல்லாத தீயன பார்த்த என அன்பால நீ தொட தோத்த. நீ இன்னும் குளிக்க போகலையா? போய் குளிப்போ. சரிதா ஆண்டி, நான் எல்லா விஷயத்திலயும் லேட்டுன்னு நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லணுமா? டீ ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். உட்காருங்க. இல்ல அது இல்ல பரவாயில்ல, ஐ எம் ஃபைன். சொல்லுங்க. இப்பவாவது கேட்கறதுக்கு தயாரா இருக்கியா? ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் என் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராது இல்லையா? அதனாலதான் இப்படி கேக்குறேன். சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? டீ குடிக்கிறதுக்கா இல்ல உங்க முகத்தை காட்டுறதுக்கா? உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்த. என்கிட்ட இருந்து நீ அதான் எதிர்பார்த்தா, ஆனா உன்னால அத வாயை திறந்து சொல்ல முடியல. நான் எப்பவுமே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஃபர்ஸ்டே என்னால இதை கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் என்னோட கோவம் பொய்யங்கிறதாவது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கேன். நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த விஷயம்? சரிதம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கன்னு. ப்ராமிஸ். நீயும் நிறைய ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கதான். ஆனா அது போட்டோம். அத பத்தி நம்ம இனி பேச வேண்டாம்.
இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்ல, அதனால சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்க போகுது. இது உனக்காக. நீங்க மீராவை கல்யாணம்